என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு கற்பனைகளை கைக்கொள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி நெகேமியா 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. கற்பனைகளை கைக்கொள். உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற தேவனே. நெகேமியா 1:5. ஜெபம் பண்ணும்போது முதலில் தேவனை அழைக்கிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, அன்புள்ள பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே என்று தேவனுடைய தன்மைகளை சொல்லி விழிக்கிறோம். நெகேமியாவை பாருங்கள். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே என்று முதலில் சுருக்கமாக சொல்லுகிறார். மீண்டும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர்களுடன் தான் செய்த உடன்படிக்கையையும் தான் அளிக்கும் கிருபையையும் காக்கிற தேவனே என்று கூறுகிறார். தேவனுடைய மிக முக்கியமான தன்மையை மிக நீண்ட வாக்கியமாக சொல்லி விவரிக்கிறார். தேவன் உடன்படிக்கையை காத்துக்கொள்பவர்தான், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுபவர்தான், அதே போல கிருபை அளிப்பவர்தான். யாருக்கு? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. மேலும் அன்பு கூறுவதோடு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்குத்தான் கிருபை அளிப்பார். உடன்படிக்கையில் செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். உபாகமம் 28 அதிகாரத்தின் தொடக்கத்தில் ஆசீர்வாத மழை பொழிகிறது. 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் யாவும் ஆசீர்வாத வசனங்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால் என்னென்ன கிடைக்கும் என்று அந்த ஆசீர்வாத பட்டியல் கூறுகிறது. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:6. கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உபாகமம் 28:14. அநேகர் இந்த வசனங்களை மனப்பாடம் செய்து வைத்து கொண்டு சொல்லி சொல்லி ஜெபிப்பர். ஆனால் இந்த ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவர் நியமித்த நிபந்தனைகளை சிந்தித்து பார்த்து கடைபிடிப்பது மிக மிக அவசியம். தேவன் உடன்படிக்கையை காக்கிற தேவன். எனவே உடன்படிக்கை விதிகளை மீறாதிருப்போம். தேவன் உடன்படிக்கையை காக்கிற தேவன். எனவே உடன்படிக்கை விதிகளை மீறாதிருப்போம். தீர்மானம்: தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன்.